ஃப்ரெண்ட்ஸ், இனியும் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல சிவம் வச்சாடா அப்ப நமக்கு விக்ரமா அப்படின்ற மாதிரி தவிச்சு முடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய கர்மா தான். அவரு இனியாவுக்கு செஞ்ச எல்லா விதமான துன்புறுத்தலோ, அதுவும் இல்லாம அவங்க விருத்ததோ, அவங்களை சித்திரவதை செஞ்சதோ எல்லாமே சேர்த்துதான் இப்ப அவரை திருப்பி அடிக்குது. அது மூலியமா இவ பயங்கரமா மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்குதுன்னு தெரியாம துண்டக்கானம் துணியக்கானம் ஓட போறாரு. அந்த அளவுக்கு கொள்ள வெளியில இருக்காரு நம்ம விக்ரம். என்ன இனியாவுக்கு இவ்வளவு நாளா ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. இனியாவை பிடிக்கதான் பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா கடைசியில அவளை கொள்ற அளவுக்கே போயிட்டாருன்னா இவளை எப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காரு நம்ம விக்ரம். விக்ரமோட கோவத்தை பார்த்து அவரே அதிர்ந்து போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இத்தனை வருஷமா நம்ம பேச்சை கேட்டு வாழ்ந்த நம்ம புள்ள இப்ப நம்மளையே எதிர்க்கிறான், அதுவும் நம்மளை கொலை பண்ற அளவுக்கு கோவத்துல இருக்கானா அப்ப எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க இனியா மேல. அவனை போய் சீட்டிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துளிச்சு தவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாயா இருந்துகிட்டு இன்னொரு பக்கம் போனை போட்டு, என்ன அங்கிள் என்ன ஆச்சு, என்னை எப்ப விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அதை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நம்ம விக்ரம் கேட்க ஒரே காமெடியா இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை அனுபவிக்க போறாரு நம்ம நல்ல சிவம். அது தெரியாம அந்த மாயா வந்துட்டு, ஹலோ அங்கிள் அங்கிள் டவர் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஓஹோ இத்தனை நாளா எதுக்கு இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இப்ப நல்லா புரியுது. இதுக்குதானா அந்த மாயாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இனியாவை கொள்ற அளவுக்கு போயிட்டீங்களா, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லப்பா நான் என்ன சொல்லணும் கேளு அப்படின்னதும், என்ன சொல்றது வாயை மூடுங்கதோட இதுக்கு மேல பேசுங்க உங்களை கொல்லாம கழுத்தை பிடிச்சி கர நெருக்கி ஆரம்பிச்சாரு. உடனே அந்த இடத்துக்கு இனியா ஐயோ விக்ரம் விட்டுருங்க, மாமாவை விட்டுருங்க, இருந்தாலும் அவர் நம்மளுடைய மாமா, உங்களுடைய அப்பா, அவரை நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் கோவம் இருந்தாலும் எவ்வளவுதான் வன்மை இருந்தாலும் நீங்க அதை நல்லபடியாக வெளியே காட்டணுமே தவிர அதை விட்டு அவரை பழிவாங்கிற மாதிரி அவளை கொள்ற மாதிரி எல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு எனக்காக மாமாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துலயும் இனியாதான் நல்லா சேர்த்த காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த நல்ல சிவம் என்னைக்குமே அதை நினைச்சு பார்க்க மாட்டாருங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விக்ரம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் இம்பாசிபிள். அது தெரியாத நல்ல சிவம் என்னெல்லாம் சாதாரணமா நினைச்சுங்களா, நல்ல சிவமா தொக்கா நான் எப்படி தப்பிக்க போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசி என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல தப்பிச்சு நழுவி போயிடலான்னு நல்ல சிவம் பிளான் பண்றாரு. ஆனா விக்ரம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது நடக்கவே நடக்காதுங்க. இது தெரிஞ்சு நல்ல சிவம் ஏன் தான் போராடுறாருன்னு தெரியல. ஏன்னா நல்ல சிவம் விக்ரமோட அப்பா இல்ல, அதனால அவரு தப்பிச்செல்லாம் நினைச்சு பயங்கரமா பிளான போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இனியா சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.